ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 441. பொருட்பாலிலே அரசியலிலே பெரியாரை துணைக்கோடல் என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள், அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொளல். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொளல். அதாவது அறம் என்பது எது என்பது பற்றிய தெளிவினை சிறப்பாக பெற்ற மூத்த அறிவுடையாரின் நட்பினை அவர்தம் திறனை தெளிவாக அறிந்து துணையாக தேர்ந்தெடுத்து கொள்ளல் வேண்டும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நம்முடைய வளர்ச்சிக்கு, மேன்மைக்கு, புகழுக்கு, சிறப்பான ஒளிமயமான எதிர்காலத்துக்கு உதவுகின்ற அறம் உணர்ந்த அறிவுடைய பெரியோரின் நட்பினை அவர் பெற்றிருக்கின்ற திறனை தெளிவாக அறிந்து அவர்களை தேர்ந்தெடுத்து நாம் துணையாக கொள்ள வேண்டும் என்கிற இந்த திருக்குறளின் வாய்மிமிக்க கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் வாலி இயற்றியிருக்கிற ஒரு புகழ்மிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. ஒரு நாயகன் குழந்தைகளிடம் அறிவில் சிறந்த பெரியோரை, குறிப்பாக குழந்தைகள் தமது தாய் தந்தையரை போற்ற வேண்டும். தாய் தந்தையரே ஒரு குழந்தைக்கு அன்பையும் அறிவையும் ஊட்டி வளர்ப்பதிலே முதன்மையானவர்கள். எனவே ஒவ்வொருவரும் தமது தாய் தந்தையரை முதன்மை துணைவர்களாக ஏற்றுக்கொண்டு அந்த தாய் தந்தையரின் சிறப்பான வழிகாட்டுதலில் செயல்பட்டால் நல்ல ஒளிமயமான எதிர்காலம் அந்த குழந்தைகளுக்கு உருவாகும் என்று மிக அற்புதமாக அறிவுரை கூறுகின்ற அந்த பாடல் வரிகளிலே அந்த நாயகன் இவ்வாறு கூறுவார். அன்பான குழந்தைகளே, பாலூட்டும் அன்னையானவள் ஒரு நடமாடும் நமக்கு நன்மைகளை நினைத்து நல்லவற்றை மட்டுமே செய்கின்ற உயர்ந்த தெய்வத்தை ஒத்தவள். நமக்கு ஆரம்ப காலத்திலும் அடுத்தடுத்த காலகட்டங்களிலும் அறிவூட்டுகின்ற தந்தையானவர் வாழ்க்கையிலே நல்வழி அறவழி காட்டுகின்ற தலைவன் ஆவார். இவர்கள் இருவரின் அன்பையும் அறம் சார்ந்த அறிவையும் துணையாக கொண்டு நீங்கள் நடைபோடுங்கள். இன்று தொடங்கி உங்களுக்கு உருவாகும் நல்ல சிறப்பான எதிர்காலம் ஒன்று என்று அந்த அருமை நாயகன் பெரியாரை துணைக்கோடலை, அன்னை தந்தை துணைக்கோடலை மிக அற்புதமாக விளக்குகின்ற அந்த அறம் சார்ந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1969 வெளிவந்த நம் நாடு. வாலியின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இனிமையாக இசையமைக்க TM சௌந்தரராஜன் மிகுந்த அன்புடன் அருமையுடன் பாடுகின்ற அந்த பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல்வழி காட்டும் தலைவன். பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல்வழி காட்டும் தலைவன். துணையாக கொண்டு நீ நடைபோடு இன்று, துணையாக கொண்டு நீ நடைபோடு இன்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல்வழி காட்டும் தலைவன். துணையாக கொண்டு நீ நடைபோடு இன்று, துணையாக கொண்டு நீ நடைபோடு இன்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. எனவே அறம் சார்ந்த வாழ்க்கை முறைகள் எது என்பதை தெளிவாக அறிந்து உணர்ந்த மூத்த அறிவுடையாரின் நட்பினை அவர்தம் திறனை தெளிவாக அறிந்து துணையாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்கிற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை சிறப்பாக அறிந்து உணர்ந்து நாம் பெரியோரை, குறிப்பாக நமது தாய் தந்தையரை அவர்தம் அறம் சார்ந்த அறிவுரைகளை ஏற்று வாழ்க்கையிலே கடைபிடித்து சிறப்பையும் புகழையும் மேன்மையையும் அடைவோம்.
மீண்டும் ஒரு இனிய திருக்குறள், திருக்குறளின் 442. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.